ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேர்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கோஜிக் சோப்பு தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சன் டேமேஜ்னால வரக்கூடிய டார்க்னஸ், அப்புறம் ஆக்னே, பிக்மெண்டேஷன் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே இந்த சோப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுல கோஜிக் ஆசிட் மட்டும் இல்லாம இது கூட நியாசினமைடும் சேர்க்கறதுனால உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்போ கோஜிக் சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இப்ப பாத்துடலாம். இன்னைக்கு கோட் மில்க் பேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போய் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கோட் மில்க் பேஸ்டு நம்ம சோப் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு கோட் மில்க் பேஸ்ல 200 கிராம் சோப் வந்து பண்ண போறோம். அப்படிங்கிறதுனால ஒரு 220 கிராம் அளவுக்கு சோப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் கண்டிப்பா நீங்க மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குவான்டிட்டி நிறைய செய்றீங்க அப்படின்னா நீங்க அப்படியே கூட டைரக்டா வைக்கலாம். ஆனா நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி செய்யறோம் அப்படின்னா டபுள் பாயிலிங் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான மெத்தடு. ஸோ இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சோப்பு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல கோஜிக் பவுடரும் நியாசினமைட் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல பவுடரா இருக்கணும். கட்டி கட்டியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல சீக்கிரமா கரைஞ்சி வராது. அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா கொஞ்சமா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அது மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பவுடர் ஃபார்ம்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டா கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நீங்க மோல்டுல போர் பண்ணும்போது ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் அப்புறம் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் லெவெண்டர் வந்து சேர்த்துருக்கேன். லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸுக்கு உங்களோட சாய்ஸஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மோல்டை முதலையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உடனே நம்ம போர் பண்ணிக்கணும். கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் அந்த ஃபில்டர்லேயே வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோப்புமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ போர் பண்ணியாச்சு. போர் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு 2 to 3 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அன்மோல்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழிச்சுட்டு இப்போ அன்மோல்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சோப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த விதமான கலர் எதுவுமே சேர்க்கலை, அதனால நல்லா ஒயிட் கலர்ல சூப்பராக வந்து கிடைச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு கலர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி கலர் விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நமக்கு என்ன மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த கோஜிக் ஆசிட் சோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செய்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.